பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவனால் ஆற்ற முடியாத காயங்கள் இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் இல்லை. நம்முடைய எல்லா மன காயங்களையும் அவரால் ஆற்ற முடியும். நம்மால் வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கக்கூடிய எல்லா வேதனைகளையும் கூட இயேசு ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மை ஆற்றி தேற்ற இயேசு ஆண்டவரை தவிர்த்து எந்த ஒரு சிறந்த நபரும் இருக்கவே முடியாது. அவர் ஒருவரே நம்மை ஆற்றி தேற்றி நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியவர். ஆகவேதான் 2 கொரிந்தியர் 1:3 சொல்லுகிறது, தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று சொல்லும்பொழுது எல்லா விதத்திலும் எப்படியாவது எவ்விதத்திலாவது தம்முடைய ஜனத்தை ஆற்றி தேற்ற வல்லவர் அவர். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தால், எதை மாற்றி அமைத்தால், யாரை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்தால் நம்முடைய முகத்தில் சந்தோஷத்தை கொண்டு வர முடியும் என்பதை இயேசு ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கின்றோம். அங்கே இயேசு ஆண்டவருடைய சிநேகிதன் ஆகிய லாசரு மரித்து போகிறார். லாசருக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள், மார்த்தாள், மரியாள். அவர்கள் தாழ முடியாத துயரத்தில் இருக்கிறார்கள். ஒரு மனுஷனுக்கு எப்போ மிகுந்த ஆறுதல் தேவைப்படுங்க? அவனுடைய சொத்து சுகத்தை இழக்கும் போது கூட கிடையாது. மாறாக அவனுக்கு பிரியமானவர்களை, அவனுடைய சொந்த பந்தங்களை அவன் இழக்கும்போது, அவர்களை விட்டு பிரியும் போது, அவர்கள் மரித்து போகும்போது அந்த வேதனை தாழ முடியாதது. மிகுந்த ஆறுதல் அப்போது தான் ஒரு மனுஷனுக்கு அதிகமாக தேவைப்படும். இந்த கோவிட் நாட்களில் எத்தனையோ ஃபோன் கால்ஸ், அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாரு, மூத்த மகன் இறந்துட்டாரு, மருமகன் இறந்துட்டாரு, வீட்டை காப்பாற்ற வேண்டிய பிள்ளை செத்து போச்சு, அப்பா இறந்துட்டாங்க, இனி யார் வீட்டை காப்பாற்றுவது என்று சொல்லி, எதுக்கு ஏன்னு சொல்லி எந்த விதமான காரியமும் புரியாமல் ஆறுதல் இல்லாமல் தவித்த ஜனங்கள் அநேகம். அதுபோல தான் இந்த 2 சகோதரிகளுக்கும், மார்த்தாள் மரியாளுக்கு சொந்த சகோதரன் லாசரு மரித்து போன அந்த இழப்பை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத துயரத்தில் அவர்கள் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் அந்த ஊரில் இருந்த எல்லா மனுஷர்களும் அவர்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். 31ஆம் வசனமும் இதே காரியத்தை மீண்டுமா ரிப்பீட் பண்ணுது. யூதரில் அநேகர், அந்த ஊரில் இருந்த யூதர்கள் எல்லாம் இந்த 2 சகோதரர்களை ஆறுதல் படுத்தும்படியா அவங்க எல்லோரும் சேர்ந்து வந்துட்டாங்க. ஊரே திரண்டு வந்துடுச்சு. ஆனால் இந்த சகோதரிகளை அவர்களால் ஆறுதல் படுத்த முடிந்ததா அப்படின்னாக்கா கிடையாது. அவர்களால் ஆறுதல் படுத்த முடியவில்லை. என்ன சொந்த பந்தங்கள் வந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்கள், நம்முடைய பிள்ளைகள், ஊரில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் நண்பர்களும் சேர்ந்து வந்து நமக்கு ஆறுதல் சொன்னால் கூட அது தேவன் தரக்கூடிய ஆறுதலுக்கு இணையானது கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு ஆறுதல் சொல்லும்படியாக ஒரு சில நல்ல நபர்கள் வருவார்கள் நிச்சயமாக. ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கா, நம்முடைய வேதனையை பார்த்து நம்மோடு கூட சேர்ந்து அழ முடியுமே தவிர நம்மை அதிலிருந்து அவர்கள் மீட்க முடியாது. உனக்கு இப்படிப்பட்ட ஒரு இழப்பு வந்துடுச்சு, உனக்கு இது நடந்திருக்கக்கூடாது, உனக்கு எவ்வளோ வலி இருக்கும், நீ ஏமாந்துட்டியே, நீ இழந்துட்டியே, தொலைச்சிட்டியேன்னு சொல்லி நமக்கு நேர்ந்த சம்பவங்களை குறித்து அவர்களும் வேதனைப்பட்டு நம்மோடு கூட சேர்ந்து அழலாம். ஆனால் அந்த காரியத்திலிருந்து நிரந்தரமான விடுதலையை நமக்கு அவர்களால் கொடுக்க முடியுமா என்றால் முடியாது. காரணம், அவங்களும் ஒரு மனுஷங்க தான். அவங்களால நம்முடைய கண்ணீரை டெம்பரரியா இல்லை, நிரந்தரமாக அவர்களால் நீக்க முடியுமா அப்படின்னாக்கா அதுவும் அவர்களுக்கு சாத்தியமான காரியம் கிடையாது. உண்மையான ஆறுதலை யார் கொண்டு வர முடியும்? இயேசு ஆண்டவர் மாத்திரமே உண்மையான ஆறுதலை நமக்கு கொண்டு வர முடியும். அவருடைய வார்த்தைகள் மாத்திரமே நமக்கு உண்மையான ஆறுதலை கொண்டு வர முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமே நமக்கு நிரந்தர ஆறுதலை
சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். காரணம், அவர்தான் ஆறுதலின் தேவன். வேதம் சொல்லுது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆண்டவர் அப்படியே அவங்களை கைவிட்டுட மாட்டார். மத்தேயு 5:4 வாசிக்கிறோம். நானே என் ஜனத்தை ஆற்றி தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 61:2 வாசிக்கிறோம். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒருவரையும் அப்படியே துக்கத்திலேயே அமர்ந்து போகும்படியா, மடிந்து போகும்படியா அப்படியே கைவிட்டுட மாட்டார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே தேவன் அவர்களை மிகுந்த ஆறுதலினால் நிரப்புவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நீங்க துன்பத்தில் இருந்த, மன கஷ்டத்தில், அழுகையில் இன்றைக்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தால், நிச்சயமாக இது முடிவல்ல. இப்படியே தேவன் உங்களை கைவிட்டுட மாட்டார். நீங்கள் பாக்கியவான்கள். துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாய் இயேசு ஆண்டவர் சகலத்தையும் மாற்றி அமைப்பார். அவருக்கு தெரியும் என்ன செய்தா, யாரை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்தா, எதை மாற்றினால், எதை கொடுத்தால் உங்களுடைய முகத்தில் சந்தோஷத்தை கொண்டு வர முடியும், உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் சந்தோஷத்தைன்றதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அப்படி இயேசு ஆண்டவர் இந்த மார்த்தார் மரியாளுக்கும் என்ன செய்யணும்னு அவர் அறிந்திருந்தார். அவனுடைய துக்கம் நீங்கணுனாக்கா யார் அவங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வர வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். லாசருவை உயிரோடு கூட எழுப்பி அவர்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தினார். ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து ஆறுதல் சொல்லியும் ஆற்ற முடியாத அந்த சகோதரிகள் தேவனுடைய ஒரு வல்லமையினால, அற்புதத்தினால, இயேசு ஆண்டவர் அந்த விஷயத்தில் இடர்பட்ட போது, அவர் அந்த பிரச்சனையை தன்னுடைய கைகளில் எடுத்துக்கொண்ட போது, அவர் அதற்கு ஒரு தீர்வை கொடுக்கும் போது அவர்கள் ஆறுதல் அடைந்தார்கள். ஆறுதல் மாத்திரம் கிடையாது, அது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை, ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கக்கூடிய உங்களுக்கும் கூட கர்த்தர் அப்படியே செய்வார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்படி என்றால் என்னுடைய தகப்பனார் ஆண்டவர் கொண்டு வரட்டும், மரித்து போன என்னுடைய அம்மாவை ஆண்டவர் கொண்டு வரட்டும், அப்படி செய்வாரான்னு சொல்லி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆறுதல் படுத்துவதற்கு எனக்கு புரிந்தது 2 காரியங்கள். ஒன்று, இழந்ததை கொடுப்பார். ஒருவேளை இழந்ததை கொடுக்கலையா, என்ன செய்வார்னாக்கா, இழப்பிற்கு இணையான, சரி நிகரான ஈடு கட்டுதல தேவன் கொடுப்பார். நீங்க ஆதியாகமம் எடுத்து வாசித்தீர்கள் என்றால் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சாராள் ஆபிரகாமுடைய மனைவி மரித்து போகிறார். வேதம் சொல்லுது 23:2 ஆபிரகாம் சாராளுக்காக புலம்பி அழுதான் அப்படி சொல்லி. மனைவிக்காக கணவன் அழுவதை குறித்து வேதம் சொல்லுது. ஆனா அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான், ஈசாக்கு. அவன் தன்னுடைய தாயாருக்காக துக்கம் அடைந்தானா, அவன் வேதனையோடு இருந்தானா, இல்லை சந்தோஷமா இருந்தானா சொல்லி எந்த தகவலும் இந்த இடத்துல, இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்படவே இல்லை ஈசாக்கை குறித்து. ஆனால் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் போதுதான் தாயாரை இழந்த பிள்ளையினுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை குறித்து அந்த வசனத்துல தான் நாம வாசிக்க முடியுது. அந்த வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா, ஈசாக்கு தான் மணக்க போகின்ற ரெபெக்காளை சந்தித்த வேளையில வேதம் சொல்லுது, அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியில வாசிக்கிறோம், ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். பாருங்க, இந்த சம்பவத்துல லாசருவை எப்படி உயிரோடு கூட எழுப்பி மார்த்தாள் மரியாளுக்கு திரும்ப கொடுத்தாரோ இயேசு ஆண்டவர், அது போல இழந்ததை திருப்பி கொடுக்கல. சாராளை உயிரோடு கூட எழுப்பி ஈசாக்கு துயரம் நீங்கும்படி ஆண்டவர் சாராளை கொண்டு வந்து நிறுத்தல. மாறாக இழப்பிற்கு சரி நிகரான ஈடு கட்டுதல் வேறொரு நபரை ஈசாக்குடைய வாழ்க்கையில கொண்டு வராரு. வாழ்க்கையை மாறி போகுது. பழசை எல்லாம், வேதனை எல்லாம் மறக்கும்படியா தேவன் புது வாழ்க்கையை, புது சந்தோஷத்தை, புது ஒரு மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வராரு. அதுதான் நான் சொன்ன, ஒன்று தேவன் இழந்ததை திருப்பி கொடுப்பார் உங்களுக்கு. அது இப்போது நடக்கும், விசுவாசிக்கக்கூடிய உங்களுக்கு நடக்கும். ஒருவேளை அப்படி நடக்கலையா, கவலைப்படாதீங்க. அதற்கு சரி நிகரான ஈடு கட்டுதல்
எல்லாம் வேதனையும் மறந்து போகும்படியான ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். ஒரு ஏற்றத்தை கொண்டு வருவார். தகுந்த துணையை கொண்டு வருவார். உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய வழியை கர்த்தர் காண்பிப்பார். குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நபரை கர்த்தர் அனுப்புவார். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஆளை குடும்பத்திற்குள்ளே கர்த்தர் எழுப்புவார். வாய்ப்புகளை கொடுப்பாரு. கவலைப்படாதிருங்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். மனம் உடைந்தவர்களை அப்படியே விட்டுட மாட்டார். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். இயேசு ஆண்டவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லி. லாசரை உயிரோடு கூட எழுப்பி மார்த்தாள் மரியாளுக்கு கொடுத்தார். ஆனால் ஈசாக்குக்கு அதற்கு சரி நிகரான ஈடு கட்டுதல். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு காரியம் நடக்க போகிறது. விசுவாசியுங்கள். ஆண்டவர் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நடந்து வருகின்ற பாதையை அவர் பார்த்திருக்கிறார். உங்களுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். எதை மாற்ற வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கின்றார். ஆகவே நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஏசப்பாவினிடத்தில் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். இன்னைக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் கொண்டு வரட்டும். உங்களுக்கு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். அப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே, மிகுந்த துக்கத்தில் இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து வேதனையில் வாடக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் குடும்பத்தையும் நீர் இப்போது கண்ணோக்கி பார்ப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகத்தினால இப்போது நிரப்புங்கப்பா. ஒரு வல்லமை அக்கினி அபிஷேகம் ஆண்டவரே, துயரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், மனம் அடிவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் துதியின் ஆடையை தரித்து கொள்ளும்படியாய், இப்போது அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாய் நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். பிள்ளைகள் இழந்த சகலத்தையும் திருப்பி பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் இழந்து போன மரியாதையை, அவர்கள் இழந்து போன சொத்துக்களை, வேலையை, உறவுகளை பிள்ளைகள் மீண்டும் அடையும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தங்கள் உடல் நலத்தை இழந்து தவிக்கிறார்களோ, மருத்துவமனை கையுமாக இருக்கிறார்களோ, மாத்திரை கையுமாக இருக்கிறார்களோ, இப்போது ஒரு அற்புத சுகத்தை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்ட சரீரங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையும்படியாய், செத்து போன உடல் அவயங்கள் ஒவ்வொன்றும் இப்போது உயிர்ப்பிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உன் நாமத்தின் மகிமைக்காகவே இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய கண்ணீரும் துடைக்கப்பட்டு வாழ்க்கையில் பிள்ளைகள் ஆண்டவரப்பா மாற்றங்களை பார்க்கட்டு. மிகுந்த சமாதானம், சந்தோஷம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். பிரியமானவர்களே, என்னுடைய பேரில் ஃப்ரெட்ரிக் சில்வெஸ்டர் அப்படிங்கிற பேரில் யூடியூப் சேனல் இருக்குது. அதில் நிறைய தேவ செய்திகள் இருக்குது. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தயவு செய்து போய் பாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தாக்கா, எங்களுடைய மாதாந்திர கூட்டம் பச்சைப்பன் கல்லூரி எதிரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் ஒவ்வொரு 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் அந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. ஒருவேளை நீங்கள் ஊரில் இருந்தீங்கன்னாக்கா பக்கத்தில் தயவு செய்து வந்து கலந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Amen. கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.